சதுரங்க மாஸ்டர் தொடர் பகுதி 20ற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த பகுதியில் நாம் கிரன்ஃபெல்ட் டிஃபென்ஸ் பார்த்தோம். இன்று D4க்கு எதிராக பிளாக் விளையாடும் இரு சக்தி வாய்ந்த பதில்களை பார்ப்போம். அதுதான் நிம்சு இண்டியன் மற்றும் போகோ இண்டியன் டிஃபென்சஸ். ஒயிட் D4 மற்றும் பிளாக் F6 விளையாடும் போது நிம்சு இண்டியன் டிஃபென்ஸ் தொடங்குகிறது. C4 மற்றும் E6க்கு பிறகு ஒயிட் NC3 விளையாடுகிறது. இப்போது பிளாக் BB4 என்ற ஹைப்பர் மாடர்ன் நகர்வை மேற்கொள்கிறது. நைட் ஐ ராஜாவிற்கு எதிராக பின் செய்வதன் மூலம் பிளாக் E4 கட்டத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒயிட் இன் மைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது. போகோ இண்டியன் டிஃபென்ஸ் இதன் நெருங்கிய உறவாகும். ஒயிட் மூன்றாவது நகர்வில் NC3க்கு பதிலாக NF3 விளையாடும் போது இது நிகழ்கிறது. பிளாக் மீண்டும் BB4 தந்து ஒரு செக் வைக்கிறது. இந்த வரிசை மிகவும் வலுவான மற்றும் பொசிஷனல் மாற்றாக கருதப்படுகிறது. இது அதிரடி தாக்குதல்களை விட ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டங்களுக்கு வழிவகுக்கிறது. இந்த இரண்டு இந்தியன் டிஃபென்சஸ் முறைகளும் உலகெங்கிலும் உள்ள கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் ஆட்டத்தை வலுப்படுத்த இந்த நிலைகளைத் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்த பகுதியில் நாம் குயின்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ் பற்றி பார்ப்போம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்த ஆட்டத்தில் சந்திப்போம்.